ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அத்தியாயம் 11. என்னதான் அன்று முகிலனிடம் தைரியமாக பேசிவிட்டு வந்திருந்தாலும் கார்குழலியால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. உயிரினும் மேலான கற்பை இழந்துவிட்டு அவள் படும் வேதனையை அவள் மட்டுமே அறிவாள். எப்போதும் அறையிலேயே அடைந்து கிடந்தவள் தனிமையில் வாய் விட்டு கதறி எழுதாள். அவ்வப்போது மகளது அறைக்கு வரும் அருந்ததி அவளின் முகத்தை கண்டு, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, அவள் தலைவலி வயிற்று வலி என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பி விடுவாள். அன்றும் அப்படித்தான். கார்குழலி தனது அறையின் ஜன்னல் கம்பியில் முகத்தை புதைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்க, குழலி என்று ஆர்ப்பாட்டமாக அழைத்துக் கொண்டே அறைக்குள் நுழைந்தார் அருந்ததி. அன்னை வருவதைக் கண்டு அவசரமாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் குழலி. என்னம்மா என்று கேட்டான். கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கணும், கிளம்பி ரெடியா ரெடி, காஞ்சிபுரத்துக்கு போகணும் என்று சொல்ல, நான் வரலம்மா என்றாள் குழலி சோர்வாக. ஏய், அங்கு எல்லாரும் வராங்கடி, ஆதியும் வருவான், நீயும் கிளம்பு என்று அருந்ததி கண்கள் விரிய ஆசையாக கூற, குழலைக்கு அப்படியே திரும்பி ஜன்னல் கம்பியில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. நான் தான் வரலன்னு சொல்றேன் இல்லம்மா, நீ போ. அடிச்சேனா பாரு, கல்யாண பட்டெடுக்க கல்யாண பொண்ணு வராம இருந்தா எப்படிடி? எனக்கு புடவைய பத்தி என்னமா தெரியும் என வெடுக்கென்று கூறினாள் குழலி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வந்து கூட இருந்தா போதும். பிளீஸ்மா, எனக்கு ஏற்கனவே நேத்துல இருந்து தலைவலி, சுத்தமா முடியல, மாத்திரை போட்டுட்டு தூங்க போறேன், நீ மட்டும் போயிட்டு வாயேன் என்று குழலி சோர்வும் கெஞ்சலுமாக கூறினாள். சரி, நீ ரெஸ்ட் எடு என்று அருந்ததி கணவனை அழைத்துக் கொண்டு அரைமனதாக காஞ்சிபுரத்திற்கு கிளம்பி சென்றார். அதுவரையிலும் தன் நிலையை எண்ணி கழுவிறக்கத்தில் கரைந்து கொண்டிருந்தவள் அப்போதுதான் நடக்கப் போகும் திருமணத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். வெகு நேரம் யோசித்தவள் என்னவானாலும் முகிலனிடம் தன் கற்பை இழந்த பின்பு அவளால் உதயாதித்தனை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் அவளே வேண்டாம் என்றாலும் அருந்ததி எதற்கு விடமாட்டார் என்பதையும் அவள் நன்கு உணர்ந்திருக்க இறுதியாக தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்து விட்டாள். மனநிலை சரியில்லாத போது எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியானவை அல்ல என்பதை பாவை அவளுக்கு யார் சொல்லி புரிய வைப்பது? கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் அறையில் இருந்து வெளியேறி ஸ்டோர் ரூமிற்கு சென்றாள். அங்கு உர மூட்டைகளுடன் பால்டாயில் பாட்டில்களும் இருந்தது. அதனை நேற்றுதான் கடைக்கு சென்று வாங்கி வந்திருந்தார் மேகநாதன். அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த பால்டாயில் பாட்டில்களை பார்த்த குழலி அதில் ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள். ஸ்டோர் ரூமிலிருந்து வெளியேறியவள் ஹாலுக்கு வந்து நின்றாள். சில நொடிகள் கையில் இருந்த பால்டாயில் பாட்டிலை வெறித்து பார்த்த குழலி மூடியை திறந்து குடிக்க போனாள். அப்போது வீட்டின் வாசல் கதவு தட்டப்பட குழலை வெளவெளத்து போனாள். எந்த நேரத்துல யார் வந்திருக்கிறது என்றவள் சிந்திக்க இப்போது கதவு வேகமாக தட்டப்பட்டது. வேறு வழியின்றி வாசலுக்கு சென்றவள் கதவை திறக்க அங்கே நின்றிருந்த முகிலனை கண்டு அதிர்ந்தாள். அவளின் அதிர்ந்த தோற்றத்தை பார்த்து குழப்பமாக புருவங்களை சுருக்கினான் முகிலன். அவன் பார்வை அவளது கையில் இருந்த பால்டாயில் பாட்டிலின் மீது படிய அவள் சட்டென்று தன் கையை பின்னால் மறைத்துக் கொண்டாள். அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தவன் அவளையும் உள்ளே தள்ளிவிட்டு கதவை அடித்து சாற்றி தாழ்பால் போட்டான். கொடுடி என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் பல்லை கடித்தவன் கையை நீட்ட குழலி என்று மறுத்து தலையை இடம் வளமாக அசைத்தாள். அடுத்த நொடி அவன் அவளை ஓங்கி அறைய அவள் கையில் இருந்த பாட்டில் தரையில் விழுந்தது. குழலி கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவனை பயத்துடன் நோக்க, பைத்தியமாடி நீ? அன்னைக்கு என்னவோ பெருசா நானடா தப்பு பண்ண, நீதானே எனக்கு எடுத்த, நீ போய் சாவுன்னு சொன்ன, இப்ப கையில பால்டைல வச்சுட்டு நிக்கிற என்று அடிக்குரலில் சீறினான். என்ன விடு, நான் சாகணும் என்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுத கார்குழலி, ஏற்கனவே எனக்கும் ஆதி மாமாவுக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கல்யாண புடவை எடுக்க போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், என்னால ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணி அவருக்கு துரோகம் செய்ய முடியாது என்று புலம்பினாள். முகிலனுக்கோ அவளை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை. சில நிமிடங்கள் அவளை அழவிட்டவன் தான் வரும்போது கொண்டு வந்திருந்த கவரை அவளிடம் நீட்டினான். அவள் புரியாமல் அவனை ஏறிட்டு பார்க்க அவனோ அவளை ஆழ்ந்து நோக்கி, இதுல புடவை இருக்கு, போய் கட்டிட்டு வாடி என்றான். அவள் அதை வாங்காமல் அவனையே வெறித்து பார்க்க அவன் கவரை அருகில் இருந்த டீப்பாயின் மீது வைத்துவிட்டு,
காதலுடன் அவளின் கன்னங்களை தன் கைகளில் தாங்கினான். பெருவிரலால் அவளின் கண்ணீரை துடைத்தவன் நெற்றியில் ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு விலகினான். உனக்கு இவ்ளோ கஷ்டம் வேணாண்டி, இன்னைக்கே நம்ம கல்யாணம். அவன் அழுத்தமாக கூற அவளுக்கு கோபமாக வந்தது. திட்டம் போட்டு என்னை கெடுத்து என் கல்யாணத்தை நிறுத்திட்ட, என் காதலையும் கொண்டு உன் ஆசையை தீர்த்துக்கிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று மனதில் நினைத்தவள் அவனை பழிவாங்குவதற்காகவே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தாள். பின்னர் டீப்பாய் மீது இருந்த புடவையை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். முகூர்த்த புடவை எடுக்க கங்கா, யமுனா, வெண்மதி, கோகிலா இவர்களுடன் சந்திரபிரகாஷ் செல்ல ஆயத்தமானார். உதயாதித்தனை அழைக்க அவன் வேலை இருக்கிறது என்று கூறி வெளியே சென்று விட்டான். அருணா மசக்கையால் அவதிப்பட அவளை வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டார் கங்கா. அத்த, நீங்களே எங்களோட காஞ்சிபுரத்துக்கு வாங்கத்த என்று கங்கா மாமியாரை அழைக்க, காலையிலிருந்து மூட்டு வலியா இருக்கு கங்கா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருந்து அருணாவை பாத்துக்கிறேன் என்று கூறி மறுத்து விட்டார் பார்வதி. சரிங்கத்த என்ற கங்கா, இந்த ஆதிதான் வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டான், முகி எங்க, காலையில இருந்து ஆளையே காணோம் என்று மகளிடம் கேட்டார். மா, அண்ணா அவசரமா கிளம்பி போனதை தான் பார்த்தேன், எதுவும் சொல்லிட்டு போகலம்மா என்று பதிலளித்தாள் கோகிலா. அவனுக்கு போன் போடு என்று கங்கா சொல்ல, கோகிலா தனது போனை எடுத்து அண்ணனுக்கு அழைத்தாள். ரிங் போகுது, அண்ணா எடுக்கலமா. கங்கா மகனை நினைத்து கவலை கொள்ள பார்வதி தான் மருமகளை தேற்றி அனுப்பினார். யமுனா வேண்டா வெறுப்பாக உடன் செல்ல காரில் ஏற போன வெண்மதியின் மனமோ படபடவென்று அழைத்து கொண்டது. அவள் காரில் ஏறாமல் இருப்பதை கண்ட கோகிலா, ஹே மதி, என்ன யோசனை, கார்ல ஏறு என்றாள். நெஞ்சை நீவி விட்டு கொண்டவள் காரில் ஏறி அமர கார் நேரே காஞ்சிபுரத்தை நோக்கி சென்றது. அருந்ததி கணவனுடன் நேரே காஞ்சிபுரத்தில் வந்து இறங்கினார். அனைவரும் ஒன்றாக கடைக்குள் சென்றவர்கள் கல்யாணத்திற்கு தேவையான பட்டு புடவைகளை வாங்கி கொண்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பிற்பகல் 3 மணிக்கு வீடு திரும்பினார்கள். வாங்கி வந்த புடவைகளை ஆளில் கடை பரப்பிய அருந்ததி, அம்மா, இதுதான் குழலுக்கு வாங்கின முகூர்த்த பட்டு புடவை, நல்லா இருக்கா என்று பார்வதிக்கு காட்டினார். அதனை கையில் வாங்கி பார்த்த பார்வதி, இந்த புடவை என் பேத்திக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் என்றார். அத்த, இது வெண்மதிக்கு வாங்கினது என்று கங்கா மற்றொரு முகூர்த்த புடவையை மாமியாரிடம் காட்ட அருந்ததி அலட்சியமாக உதட்டை சுழைத்தார். என்று பார்வதி புடவையை கையால் கூட தொடக்கூட இல்லை. என்ன விலை? 1,20,000 என்று கங்கா கூற, அடியாத்தே என்று அதிர்ந்து நெஞ்சில் கை வைத்துக் கொண்டார் பார்வதி. அவர் மட்டுமல்ல, வெண்மதிக்குமே அப்போதுதான் புடவையின் விலை தெரிய அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். என்ன சத்த? கங்கா பதறி போக, போயும் இவளுக்கு ₹1,00,000 புடவையா? புத்தி பேதலிச்சு போச்சா உனக்கு என்று பார்வதி மருமகளிடம் கோபமாக கத்தினார். அப்படி கேளுங்கம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த அனாதைக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பட்டு புடவை எடுத்துட்டு வந்துட்டாங்க என்று அருந்ததி அன்னையின் கோபத்தீயில் மேலும் எண்ணெய் ஊற்ற கங்கா அருந்ததியை அழுத்தமாக நோக்கினார். அப்போது சந்திரபிரகாஷ், அம்மா, விலையா முக்கியம், அன்னைக்கும் வெண்மதிக்கு அந்த புடவைய ரொம்ப பிடிச்சு போச்சு, அதை மட்டும் பாருங்க என்றவர் தங்கையை ஏறிட்டு பார்த்து, பொண்ணு வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கதானே, சீக்கிரம் மதுரைக்கு கிளம்பு என்று கூறினார். சரி என்ற அருந்ததியின் குரல் இறங்கி போயிருந்தது. அப்போது சூரிய பிரகாஷ் வீட்டிற்குள் நுழைய அன்னையிடம் காட்டியது போலவே மகளுக்கு எடுத்த முகூர்த்த பட்டுப்புடவையை ஆர்ப்பாட்டமாக பெரிய அண்ணனிடம் காட்டினார் அருந்ததி. அப்படியே நேரம் செல்ல, சரி நான் கிளம்புறேன் என்று அனைவரிடம் சொல்லிக்கொண்டு அருந்ததி புறப்பட தயாரானார். வழக்கம் போல தங்கையையும் அவளது கணவனையும் வழி அனுப்புவதற்காக மொத்த குடும்பமும் வாசல் வரை வந்தது. அருந்ததி கார் கதவில் கை வைக்க போன நேரம் மற்றொரு கார் வந்து நிற்க எல்லோரும் அந்த காரையே பார்த்தார்கள். காரின் கண்ணாடிகள் கருப்பு நிறமாக இருந்ததால் வந்தது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. காரின் கதவை திறந்து கொண்டு முதலில் முகிலன் இறங்க அவனை தொடர்ந்து கார்குழலி இறங்கினாள். இருவரும் வனக்கோலத்தில் மாலையும் கழுத்துமாக வந்து இறங்கியதை கண்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைய மகளின் கழுத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த தாலியை பார்த்து அருந்ததிக்கு மயக்கமே வந்துவிட்டது. கீழே சரிய இருந்த மனைவியை மேகநாதன் தாங்கிக் கொண்டார். சரியாக அப்போதுதான் வீட்டிற்கு வந்த உதயாதித்தன் முகிலனையும் கார்குழலியும் கண்டு திகைத்தான். அவன் இப்படி தடாலடியாக கார்குழலியை திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்பான் என்று உதயாதித்தன் நினைக்கவே இல்லை. முகிலன் தனது காதலை வீட்டில் சொல்லி பெரியப்பாவை எப்படியாவது சமாளித்து விட்டு கார்குழலியை மணந்து கொள்வான் என்றுதான் நினைத்தான்.
காரிலிருந்து இறங்கியவளை திரும்பி பார்த்தான் முகிலன். கார்குழலி யாரையும் நிமிர்ந்து பார்க்க தைரியமற்று தலைகுனிந்து நின்றாள். முகிலனின் அருகில் வந்த உதயாதித்தன், என்ன முகியது என்று மெல்லிய குரலில் வினவ அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. உதயாதித்தனின் பார்வை தற்செயலாக வெண்மதியின் மீது படிய அவளையும் அறியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளின் பால் பரிதாபம் எழுந்தது. அவளிடம் முதலிலேயே சொல்லி இருந்திருக்க வேண்டுமோ என்று இப்போது நினைத்தவன் நடந்து சென்று குடும்பத்தினரின் அருகில் நின்று கொண்டான். மயங்கிய மனைவியின் முகத்தில் தண்ணீரை தெளித்தார் மேகநாதன். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அருந்ததி ஆத்திரத்துடன் எழுந்து, அடியே, என்ன காரியம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க என்று கத்திக்கொண்டே மகளை நெருங்கியவர் அவளை பிடித்து இழுத்து கண்வன் தெரியாமல் அடித்தார். அத்த, நிறுத்துங்க, அவளை அடிக்காதீங்க என்று அவரை தடுத்த முகிலன் மனைவியை தனக்கு பின்னே பாதுகாப்பாய் மறைத்துக் கொள்ள அருந்ததி அவனை கொலைவெறியுடன் முறைத்தார். அதில்தான் மற்றவர்கள் தங்களது அதிர்ச்சியில் இருந்து வெளியே வர வெண்மதி சட்டென கங்காவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். கங்காவினால் மகனின் செயலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களில் வழிந்த கண்ணீருடன் வாசல் படியில் பொத்தென்று உட்கார்ந்தார். கங்காமா என்று வெண்மதி அவரின் காலடியில் அமர அவரின் மனம் வேதனையில் துடித்தது. அவளின் கன்னத்தை நடுங்கும் கையால் தொட்ட கங்கா, மதி, நாங்களே வாழ்க்கையை கெடுத்துட்டோம்டி என்றவருக்கு குரலே எழவில்லை. கங்காவின் இடிந்த தோற்றம் வெண்மதியை மிகவும் பாதித்தது. தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கங்காமா என்றால் தன் வேதனையை மறைத்துக் கொண்டு. இல்லை என்பது போல் தலையசைத்த கங்கா, நாங்க தான் கெடுத்துட்டோம் என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதார். சூரிய பிரகாஷால் மனைவியின் நிலையை கண் கொண்டு பார்க்கவே முடியவில்லை. ஆத்திரமடைந்த அருந்ததி திரும்பி சூரிய பிரகாஷிடம் வந்து நின்றார். பாருன, உன் அருமை மகன் என்ன பண்ணிருக்கான் பாரு. என் பொண்ணு வாழ்க்கையை அடியோட நாச பண்ணிட்டா. இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன் என்று அழுது கொண்டே அண்ணனிடம் முறையிட்டார். சூரிய பிரகாஷ் அழுத்தமாக காலடி எடுத்து வைத்து மகனிடம் செல்ல அங்கிருந்தவர்கள் தவிப்புடன் கையை பிசைந்தார்கள். அப்பா என்று முகிலன் அழைக்க அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். ஏண்டா இப்படி பண்ண என்று கேட்டவரின் குரல் உடைந்து போய் வெளிவர முகிலன் மௌனமாக இருந்தார். சொல்லுடா, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண என்று சூரிய பிரகாஷ் அடிக்குரலில் சீறினார். தந்தையின் சீற்றமான தோற்றத்தை பார்ப்பதை தவிர்த்த முகிலன், எனக்கு குழலியத்தான் பிடிச்சிருக்குப்பா, நான் அவளை காதலிக்கிறேன் என்று உண்மையை மட்டும் கூறினான். அடுத்த கணம் சூரிய பிரகாஷின் கை மகனது கன்னத்தில் இடியென இறங்கியது. அதை கண்டு எல்லோரும் அதிர்ந்து விட்டார்கள். சந்திர பிரகாஷிற்கு கஷ்டமாக இருக்க அண்ணனிடம் ஓடி வந்தவர், நான் ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார் கெஞ்சலாக. எப்படி என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியும்? அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வச்சுதானே இவனுக்கு மதிக்கு கல்யாணம்னு சொன்னேன். அருந்ததி கேட்டதுக்காக தானே ஆதிக்கும் அவளுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் கெடுத்து குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்களேடா, எப்படி ஆத்திரப்படாம இருக்க முடியும் என்று பல்லை கடித்த சூரிய பிரகாஷ் மீண்டும் முகிலனை அறைந்தார். என்ன கேட்டுட்டா முடிவு செஞ்சீங்க என்றவன் பதிலுக்கு கேட்டிருந்தால் சூரிய பிரகாஷிற்கு தான் தலையிறக்கமாக இருந்திருக்கும். ஆனால் முகிலன் அவ்வாறு கேட்கவில்லை. அன்று குழலியிடம் எல்லை மீறிய ஒரு தவறுக்காக எல்லா பழிகளையும் தன் மீதே போட்டுக்கொண்டவன் அமைதியாக நின்றான். கோபமாக மகனை ஏறிட்டிய சூரிய பிரகாஷ், எப்போ ஏன் பேச்ச மதிக்கலையோ, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடையில்லை, வெளியே போடா என்க அதிர்ச்சியடைந்த முகிலன் விழுக்கென்று நிமிர்ந்து தந்தையை நோக்கினான். அவரது முகம் இறுகி போயிருக்க தாயை நோக்கினான் முகிலன். கங்கா மகனின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவராக பார்வையை திருப்பிக் கொள்ள அவனின் உதடுகள் வலி நிறைந்த புன்னகையை சிந்தியது. சூர்யா, இப்படி திடுதிப்புன்னு அவனை வெளியே போக சொன்னா அவன் எங்க போவான் என்று சிவானந்தன் தவிப்புடன் கேட்க, எங்கேயோ எப்படியோ போகட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது என்றார் முடிவாக. தனது முகத்தை துடைத்துக் கொண்ட முகிலன் தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டவனாக மேல் பாக்கெட்டில் வைத்திருந்த அவனது பைக் சாவியை எடுத்து சித்தப்பாவிடம் நீட்டினான். அவர் திகைத்து, முகி, என்னடா பண்ற என்று வினவ, நாங்க போறோம் சித்தப்பா என்றவன் அவரின் கையில் விடாப்பிடியாக சாவியை திணித்தான். அதை கேட்ட கங்கா ஒரு நொடி மகனை வெறித்து பார்த்தவர் மீண்டும் பார்வையை திருப்பிக் கொள்ள அவரின் கண்களில் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் வழிந்தது.
முகிலன் பக்கவாட்டாக திரும்பி மனைவியை பார்க்க குழலி தனை குனிந்தபடியே காரில் ஏறினாள். அது வாடகை கார் தான். அவளை தொடர்ந்து அவனும் ஏற கார் புறப்பட்டு சென்றது. அத்தியாயம் 12. முகிலன் குழலியுடன் நேரே அவன் சம்பாத்தியத்தில் வாங்கியிருந்த தோட்டத்து வீட்டிற்கு சென்றான். அவன் கதவை திறந்து உள்ளே செல்ல குழலிக்கு அந்த வீட்டை பார்த்ததும் அன்றைய தினத்தில் நடந்த நிகழ்வுதான் நினைவில் ஆடியது. கண்களில் வழிந்த கண்ணீர் கண்டங்களை நனைக்க அவள் வீட்டிற்கு சென்றாள். அவன் நேரே சோஃபாவில் சென்று அமர்ந்து தலையை பிடித்துக் கொள்ள ஓர் நிமிடம் நின்று அவனை பார்த்த கார்குழலி அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்று முடங்கினாள். மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிய நேரத்தில்தான் தன்னிலை அடைந்தான் முகிலன். எழுந்து பின்பக்கம் சென்று முகத்தை கழுவிக்கொண்டு வந்தவன் குழலியை தேடி அறைக்குள் நுழைந்தான். அவள் கட்டிலில் உடலை குறுக்கிக் கொண்டு படுத்திருந்தாள். அவளின் கண்களில் கண்ணீரின் தடங்கள் காய்ந்து காணப்பட அவனது உள்ளம் வேதனை கொண்டது. வெறு பெருமூச்சுடன் அறையிலிருந்து வெளியேறியவன் வீட்டை பூட்டிக் கொண்டு கடைக்கு சென்றான். அருகில் இருந்த நகர கடை வீதிக்கு சென்ற முகிலன் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள், இருவருக்குமான உடைகள் மற்றும் இரவு அவர்கள் சாப்பிட டிஃபனையும் வாங்கி கொண்டவன் மிக்சி, கிரைண்டர், குளிர்சாதன பெட்டி போன்ற பொருட்களை மறுநாள் டோர் டெலிவரி செய்ய சொல்லி வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு வந்தான். இதற்கே சேமிப்பு தொகையாக அவன் கையில் வைத்திருந்த பணத்தில் பாதி காலியாகிவிட்டது. கடையிலிருந்து வெளியே வந்தவனின் மனமோ அடுத்து என்ன செய்வது என்றுதான் யோசித்தது. கார்மெண்ட்ஸ் தொழில் கூட சூரிய பிரகாஷ் ஆரம்பித்தது என்பதால் நாளையிலிருந்து வேறு ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அது வீட்டை விட்டு வெளியேறிய பின்பு சாதாரணமாக நடந்துவிடும் விஷயம் அல்ல என்பதை யோசிக்க மறந்து போனான். முகிலன் வீட்டிற்கு வந்த போதும் கார்குழலி ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தாள். குழலி, குழலி என்றவன் அவளின் தோளை தட்டி எழுப்ப அவனது குரலை கேட்டு அடித்து பிடித்துக் கொண்டு எழுந்தமர்ந்த குழலி அவனை பயத்துடன் பார்த்தாள். என்ன பார்த்து ஏண்டி பயப்படுற என்று முகிலன் அவளின் கன்னத்தை தீண்ட போக அவள் பட்டென்று அவனது கையை தட்டி விட்டாள். அதன் பின்பே அவளுக்கு காலையில் அவனோடு திருமணமானது நினைவுக்கு வர ச என்று நெற்றியில் அடித்துக் கொண்டாள். சரி வா சாப்பிடலாம் என்று அவன் அழைக்க அவள் அவனை தொடர்ந்து சென்றாள். கடையில் வாங்கி வந்த பார்சலை அவன் அவளுக்கு வைக்க பயங்கர பசியில் இருந்தவள் பார்சலை பிரித்து அரக்க பறக்க சாப்பிட்டாள். அதில் அவளுக்கு பொறையேற அவளின் தலையை தட்டி விட்டவன் ஹே பாத்துடி என்று அக்கறையாக தண்ணீர் டம்ளரை எடுத்து கொடுத்தான். டம்ளரை வாங்கியவள் அவனை பார்த்து கொண்டே தண்ணீரை குடித்துவிட்டு கீழே வைத்தாள். மெதுவா சாப்பிடு என்று அவளுக்கு சொன்னவன் தன்னுடைய பார்சலை பிரித்து சாப்பிடத் தொடங்கினான். இட்லியை பிட்டு வாயில் வைக்க போனவனின் நினைவில் இடிந்து போய் அமர்ந்த அன்னையின் முகம் தோன்ற அவனுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. கையில் எடுத்த இட்லி அவன் கீழே வைத்துவிட அவள் அவனை புரியாமல் பார்த்தாள். அவள் பார்வையின் பொருளை உணர்ந்தவன் அம்மா ஞாபகம் வந்துடுச்சுடி, இந்நேரம் என்ன நினைச்சு சாப்பிடாம அழுதுட்டு இருப்பாங்கல்ல என்றான் வருத்தமாக. அவள் எதுவும் பேசவில்லை. அவன் சாப்பிடாமல் எழுந்து சென்றான். அதற்கு மேல் அவளுக்கும் சாப்பிட பிடிக்கவில்லை. பார்சலை மூடி வைத்தவள் எழுந்து சென்று கையை கழுவி கொண்டு வாசலுக்கு வர அங்கே முகிலன் இருளை வெறித்து கொண்டு நின்றிருந்தான். மெதுவாக நடந்து படுக்கை அறைக்கு சென்ற கார்குழலிக்கு இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. எங்கே முகிலன் அந்த அறைக்கு வந்து விடுவானோ, அன்று போல் இன்றும் எல்லை மீறி நடந்து கொள்வானோ என்ற பயம் அவளுக்கு. அதை நினைத்த நேரத்தில் அவளுக்கு உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து வழிய உடனே ஓடிச் சென்று படுக்கையறை கதவை சாற்றி மேலேயும் கீழேயும் தாழ்பால் போட்டாள். வெளியே நின்று இருந்த முகிலன் தனது போனில் உதயாதித்தனுக்கு அழைத்தான். அண்ணனின் எண்ணை கண்டவன் அவசரமாக சுற்றும் முற்றும் பார்த்தான். ஹாலில் ஆளுக்கு ஒரு புறம் அமர்ந்து கவலையில் ஆழ்ந்து இருந்தவர்களை கண்டவன் சற்று தள்ளிச் சென்று முகிலனின் அழைப்பை ஏற்றான். முகி, எங்கடா இருக்க? தோட்டத்து வீட்டுல இருக்கேன்டா என்றவன். அம்மா எப்படிடா இருக்காங்க என்று கேட்டான் தயக்கத்துடன். உதயாதித்தன் மௌனமாக இருந்தான். சாப்பிட்டாங்களாடா? இல்ல முகி. என்ன நினைச்சு ஃபீல் பண்றாங்களா? இல்லடா, பெரியம்மா அந்த மதியம் நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க என்று உதயாதித்தன் சொல்ல முகிலன் வருந்தினான். பெரியம்மாவுக்கும் பெரியப்பாக்கும் அப்படி என்னடா அவன் மேல ஒரு பாசம்? பெத்த பிள்ளைகளை விட உசத்தியா பாக்குறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தாண்டா எனக்கு அவளை பார்த்தா ஒத்திரமா வருது என்று உதயாதித்தன் கூற, விடு ஆதி, அம்மாவை பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிட சொல்லு என்றான் முகிலன். சரிடா, அங்க வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எப்படிடா பிரச்சனை இல்லாம போகும்? அத்தை தான் இருக்காங்களே. நீ அவங்க பொண்ணை ஏமாத்திட்ட, கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இப்படின்னு வாய் ஓயாம புலம்பி தள்ளிட்டு இருக்கு. மாமா மட்டும்தான் உன்னை எதுவும் சொல்லல என்றான். மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்த முகிலன் வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்தான்.
அந்த சத்தத்தை கேட்டவளுக்கு திக்கென்று இருந்தது. அவன் படுக்கை அறைக்கு செல்லாமல் அங்கு ஓரமாக இருந்த கயிற்றுக்கட்டிலை எடுத்து வந்து நடுக்கூடத்தில் போட்டவன் அதிலேயே படுத்து கொண்டான். வெகு நேரமாகியும் அவன் உள்ளே வராமல் இருப்பதை உணர்ந்த கார்குழலி மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். அவன் கயிற்றுக்கட்டிலில் உறங்கிக் கொண்டிருப்பது தெரிய அவள் நிம்மதி பெருமூச்சுடன் சென்று கட்டிலில் படுத்துக் கொண்டாள். 2 நாட்கள் எப்படி கடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஓரளவுக்கு எல்லோரும் பழைய நிலைக்கு மீண்டு இருக்க கங்கா மட்டும் எப்போதும் அழுது கொண்டே இருந்தார். தனக்கு நடக்க இருந்த திருமணம் 2வது முறையாக நின்று போனதை எண்ணி வெண்மதியும் கவலை கொண்டால்தான். அது அன்று ஒரு நாள் மட்டும். அடுத்த நாள் தனக்கு விதித்தது அதுவல்ல என்று உணர்ந்து அவளது வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். கங்கா காலையிலேயே பின்பக்கம் அமர்ந்து அழுகையில் கரைந்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் டிஃபன் செய்து வைத்த வெண்மதி தன் அருகில் இருந்த கோகிலாவிடம், டிஃபன் ரெடி, போய் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு கோக்கி என்றாள். சரிடி என்று கோகிலா சமையலறையிலிருந்து வெளியேறினாள். வெண்மதி தனியாக சமையலறையில் கஷ்டப்படுகிறாளே என்றுதான் கோகிலா அவளுக்கு உதவிக்கு வந்தாள். யமுனாவும் அருணாவும் அதிசயமாகத்தான் சமையலறைக்கு வருவார்கள். எப்போதுமே கங்காதான் சமையல் செய்வார். சற்று நேரத்திற்கு பிறகு கோகிலா மட்டும் திரும்பி வந்தாள். என்னடி, யாரும் வரலையா என்று கேட்டாள் வெண்மதி. டிஃபன் ரெடின்னு போய் சொன்னேன், யாரும் எதுவும் சொல்லல. நாம எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சிடலாம், வேணுன்ற போது வந்து சாப்பிடட்டும் என்றாள் கோகிலா. எல்லாவற்றையும் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்த வெண்மதி, கங்காமா எங்கடி, காலையிலிருந்தே காணோம், இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா என்று வினாவினாள். நான் எழுந்து வரும்போதே அம்மா ரூம்ல இல்ல, பின்பக்கம் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. காலையில கொண்டு போய் கொடுத்த டீ கூட குடிக்காம அப்படியேதான் இருக்கு என்று வருத்தத்துடன் கூறினாள் கோகிலா. வெண்மதி எதுவும் சொல்லாமல் தட்டில் டிஃபனை எடுத்து வைத்தவள் பின்பக்கம் சென்றாள். அழுது கொண்டிருந்த கங்காவின் அருகில் அமர்ந்த வெண்மதி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பொழுதன்னைக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க கங்காமா? உங்க மக அவருக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதானே என்றாள். கங்கா கண்ணீருடன் திரும்பி அவளை ஆழ்ந்து பார்த்தார். எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக எந்நேரமும் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? என் தலையில இதுதான் எழுதியிருக்குன்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டேன் என்றாள் சாதாரணமாக. அவளது பேச்சு சாதாரணமாக இருந்தாலும் அதிலிருந்த வழியை அவளது கண்களை காட்டி கொடுக்க கங்காவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது? பழகிடுச்சு கங்காமா என்று கூறி கங்காவின் கண்ணீரை துடைத்து விட்ட வெண்மதி இட்லியை விட்டு சட்னியில் தொட்டு அவருக்கு ஊட்டிவிட்டாள். இதனை மாடியில் தனது அறையின் ஜன்னல் வழியே பார்த்தான் உதயாதித்தன். கீழே நின்று பார்த்து கொண்டிருந்த கோகிலா தந்தை வருவதைக் கண்டு டைனிங் ஹாலுக்கு சென்றாள். அப்பா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா என்றவள் கேட்க, உன் அம்மா சாப்பிட்டாளாமா என்றுதான் முதலில் கேட்டார். என் கூட வாங்கப்பா என்ற கோகிலா தந்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு பின்பக்கம் அழைத்து சென்றாள். அங்கே வெண்மதி டிஃபனை ஊட்ட கங்கா சாப்பிடுவதைக் கண்டு சூரிய பிரகாஷின் மனம் வாரம் ஏறி போனது. இதே மதி இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இவ்வளவு சீக்கிரம் கடந்து வந்து இருக்க மாட்டா. மதி எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள் கோகிலா. அதை கேட்டவர், அவ எதையும் மறக்கல, உன் அம்மாவுக்காக சாதாரணமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா என்றார். அதுதான் உண்மையும் கூட. கோகிலா அதிர்ந்து தந்தையை பார்க்க அவர் ஒரு பெருமூச்சுடன் ஹாலிற்கு சென்று அமர்ந்தார். அவரின் பின்னாடியே ஓடி வந்த கோகிலா, அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் காலையில இருந்து வெண்மதி கூட தான் இருக்கேன், அவ பழையபடி நார்மலா தான் இருக்கிறா என்றாள். உங்க எல்லாரையும் விட எங்களுக்கு மதிய பத்தி நல்லாவே தெரியும் என்றவரின் போன் அடிக்க அதை எடுத்து பேசினார். மேலே அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த உதயாதித்தன் குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வெளியே செல்வதற்காக தயாராகி வந்தான். அவன் மாடிப்படியில் இறங்கும் போதே அவனது போன் அடிக்க அதை எடுத்தவன், இதோ கிளம்பிட்டேன்டா என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். ஆளுக்கு வந்தவன், பெரியப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்ல அவர் சரி என்பது போல தலையசைத்தார். அண்ணா, டிஃபன் சாப்பிடலையா என்று கோகிலா கேட்க, இல்ல கோக்கி, டைம் ஆச்சு, நான் வெளியே பாத்துக்கிறேன், பை என்றவன் நிற்காமல் ஓடினான். அன்று முழுவதும் சில இடங்களில் அலைந்து திரிந்த உதயாதித்தன் மாலையில் அவனது கல்லூரி நண்பன் ஸ்ரீதருக்கு போன் செய்தான். ஹலோ ஆதி, ஸ்ரீ, ஒர்க்கிங் விசா கிடைச்சிருச்சுடா, சூப்பர்டா, நீ உடனே ஜெர்மனிக்கு கிளம்பி வா. வரேன். ஹே, வீட்டுல சொல்லிட்டியாடா என்று ஸ்ரீதர் கேட்க, இன்னும் இல்லடா. ஏண்டா சொல்லல? சொல்லக்கூடிய சூழ்நிலையில என் ஃபேமிலி இல்லடா. அம்மாவுக்கு மட்டும் நான் வேலைக்கு ட்ரை பண்றேன்னு தெரியும், ஆனா ஜெர்மனிக்கு போறேன்னு தெரியாது.
எப்படியும் நாளைக்கு சொல்லிதான் ஆகணும் என்றான் உதயாதித்தன். ஓகேடா, 1 வீக்ல நீ ஜெர்மனில இருக்கிற மாதிரி பாத்துக்கோ என்று ஸ்ரீதர் அழைப்பை துண்டித்தான். உதயாதித்தன் கிளம்பி வீட்டிற்கு வந்த போது அருந்ததி நடுஹாலில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார். சூரிய பிரகாஷ், சந்திர பிரகாஷ் இருவரும் வெளியே சென்று இருக்க அருந்ததியின் ஒப்பாரி சத்தம் வாசல் வரை கேட்டது. நான் என் பொண்ணை எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த பாவி பையன், என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. இதுக்குதான் அத்தனை என் முந்தானைய பிடிச்சுக்கிட்டு சுத்துனானா? அதை கேட்டுக்கொண்டிருந்த அருணா கணவனின் முழங்கையை சுரண்டினான். அவன் அவள் புறம் குனிந்து என்னடி என்று கேட்க, உங்க தம்பி எங்கிட்டே நின்னு 2 வார்த்தை பேச மாட்டாரு, அவர் எப்போ உங்க அத்தை முந்தானைய பிடிச்சிட்டு சுத்தினாரு என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அருணா. அதற்கு மனைவியை முறைத்து பார்த்தவன், எல்லாம் நேரம் டி, யானை இழைச்சதுன்னா எலி எட்டி உதைக்குமா என்று பல்லை கடித்தான். ஆஹா, அப்படி இல்லைங்க, ஆனை இழத்தா ஆட ஆகுமான்னு தான் சொல்வாங்க, நீங்க சொல்லவுடைய தப்பா சொல்றீங்க என்று கணவன் சொன்னதை திருத்த அவன் வெளிப்படையாக தலையில் அடித்துக் கொண்டான். அது எப்படி சீரியஸான நேரத்துல கூட உன்னால இப்படி காமெடி பண்ண முடியுது என்று அகிலன் கேட்க, உங்க அத்தை பண்றதை விடவா என்று முணுமுணுத்த அருணா மிக ஜாக்கிரதையாக அவ்விடத்தை விட்டு அகன்று கோகிலாவின் அருகில் சென்று நின்று கொண்டார். காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த உதயாதித்தன், ச்சே, ஒரு மனுஷன் வெளியே போனா நிம்மதியா வீட்டுக்கு வர முடியுதா என்று எரிச்சலாக கத்தினான். ஆதி, உன் அத்தை தன் பெண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்பட்டு அழறா, அதுக்கு நீ ஏண்டா கத்துற என்று பார்வதி தன் மகளுக்கு பரிந்து கொண்டு வர உதயாதித்தனுக்கு சுர் என்று கோபம் வந்தது. இப்ப என்ன, குள்ளி வாழ்க்கை கெட்டா போச்சு, முகிதானே அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லாம் இவங்க ஆசைப்படிதான் நடந்திருக்கு, பின்ன எதுக்கு அழுந்து புலம்பி டிராமா பண்ணிட்டு போயிருக்காங்களா என்று அவன் பற்களை கடித்து வார்த்தைகளை மென்று துப்ப அருந்ததியின் ஒப்பாரி நின்றது. மற்றவர்கள் அவன் பேசுவதை கேட்டார்கள். நான் அதையோட ஆசைப்பட்டேன் என்று அருந்ததி ஆதங்கத்துடன் கேட்டபோதுதான் சூரிய பிரகாஷ் தன் தம்பியுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். அத்தியாயம் 13. உதயாதித்தன் அருந்ததியின் முன்பு வந்து நின்றவன் நிதானமாக அத்தையின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். நீங்க தவமிருந்து பெத்த ஒத்த ரோசாவை உங்க அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்து பிறந்த வீட்டோட உறவை இறுக்கி பிடிச்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, இப்ப அதுதானே நடந்திருக்கு என்று அருந்ததியிடம் கூறியவன் பாட்டி பார்வதியின் புறம் நோக்கி, என்ன பாட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ உன் பொண்ணுக்கு எடுத்து செல்ல மாட்டியா என்று பல்லை கடித்தான். நான் என்னடா சொல்லணும்? பார்வதி புரியாமல் கேட்க, அடியே, நான் பெத்த கூறு கெட்ட மகளே, முகில யாரு, வெளியாளா? அவனு என் பேரன்தானே, உன் பெரிய அண்ணன் மகன், இந்த வீட்டோட 2வது வாரிசு, என் பேரனுக்கு என் பேத்திய கட்டிக்க உரிமை இல்லையான்னு தலையிலேயே நங்கு நங்குன்னு 4 கொட்டு கொட்டி உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லி இருக்க வேணாம் என்றான் ஏற்ற இறக்கத்தோடு. அதை கேட்டு திகைத்த அருந்ததி தலையில் கை வைத்துக் கொள்ள சூரிய பிரகாஷ், கங்காவை தவிர மற்றவர்கள் வாயை மூடி சிரித்தார்கள். டே ஆதி, நான் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கணும்னு தாண்டா ஆசைப்பட்டேன். அருந்ததி பாவமாக சொல்ல யமுனாவின் மனசாட்சியும் நல்ல வேலை எம்புள்ள தப்பிச்சுட்டான் என்றது நிம்மதியாக. என்னை விட முகி குழலிய நல்லா பார்த்துப்பான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க என வெடுக்கென்று பதிலளித்தான் உதயாதித்தன். என்ன இருந்தாலும் அருந்ததி மேலும் இழுக்க, இங்க பாரத்த, நியாயமா இந்த வீட்டுல அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது நானும் மதியம்தான். எங்க கல்யாணம் தான் நின்னு போயிருக்கு, நாங்களே எங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கோம், உனக்கு என்ன வந்துச்சு என்று கேட்டவன் அகிலனை திரும்பி பார்த்தான். அகியண்ணா, இன்னொரு முறை இந்த அத்தை இப்படி நடு வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா நிக்காத, அப்படியே வண்டியில ஏத்தி மதுரைக்கு அனுப்பிடு, கூடவே இந்த பாட்டியும் பார்சல் பண்ணி அனுப்பி வச்சிடு என்று தடாலடியாக கூறிய உதயாதித்தன் அப்போதுதான் வாசலை நோக்கினான். சூரிய பிரகாஷ் அவனை தீயாய் உறுத்து விழிப்பதை கண்டவன் பின்னந்தலையை கோதிக்கொண்டு விடுவிடுவென்று மாடிப்படியில் ஏறினான். மற்றவர்கள் கலைந்து சென்றனர். தனது அறைக்கு வந்த அருந்ததி மிகவும் டென்ஷனாக இருந்தார். இதுக்கு மேலேயும் அவளை இந்த வீட்டுல விட்டு வைக்கிறது சரியில்லை என நினைத்தவர் என்ன செய்து வெண்மதியை இந்த வீட்டிலிருந்து துரத்துவது என்று யோசிக்க தொடங்கினார். சில பல நிமிடங்கள் கடக்க அருந்ததியின் மூளையில் ஒரு யோசனை உதயமானது. மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து தயாராகிய உதயாதித்தன் தான் ஜெர்மனி செல்ல இருப்பதை வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அன்று விடுமுறை நாள் என்பதால் எல்லோரும் வீட்டில்தான் இருந்தார்கள். அது அவனுக்கு வசதியாக போய்விட உற்சாகத்துடன் படியிறங்கி வந்தான். சூரிய பிரகாஷும் சந்திர பிரகாஷும் ஹால் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
உடன் கங்காவும் யமுனாவும் அமர்ந்திருக்க தாத்தாவும் பாட்டியும் மற்றொரு சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள். அகிலன், அருணா, கோகிலா, தாரா நால்வரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அண்ணா, கார்மெண்ட்ஸ்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணியிருந்தார் என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் சந்திரபிரகாஷ். என்னவா என்று கேட்ட சூரிய பிரகாஷின் முகம் இறுகி போனது. அது ஜேஎஸ் கம்பெனியோட ஆர்டரை ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்களா, சரக்கை எப்படி டெலிவரி பண்றது, அடுத்து என்ன ஆர்டர்னு கேக்குறார். அது ஏன் உங்ககிட்ட கேக்குறார்? முதல்ல முகிலனுக்கு தான் போன் பண்ணி கேட்டிருக்காரு. அவன் அது அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி, இனிமே எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க எதுவா இருந்தாலும் அப்பாவை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டானா. அதை கேட்டு சூரிய பிரகாஷ், அவ்வளோ வீராப்பா, சோத்துக்கு பிச்சைதான் எடுக்க போறான் என்று பல்லை கடித்தார். கணவனின் வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் விளக்கென்று நிமிர்ந்து பார்த்தார் கங்கா. மனைவியின் கண்களில் தெரிந்த தவிப்பை உணர்ந்தவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன்னா இப்படி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் முகிலன் நம்ம வீட்டு பையன், முதல்ல அவனை வீட்டுக்கு கூப்பிடுங்க, பழையபடி கார்மெண்ட்ஸ் பொறுப்பு அவங்கிட்டயே கொடுங்க என்று ஒரு பொறுப்பில்ல தம்பியாக சந்திரபிரகாஷ் எடுத்துரைக்க சூரிய பிரகாஷ் இறுக்கமாக இருந்தார். அண்ணா, சொல்றத கேளுங்க, நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். என்ன? முகிலன் ஏதோ புதுசா தொழில் தொடங்க போறானா, அதுக்காக பைனான்சியர் கௌதமிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்ச பையன் அவரோட ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான், அவன் தான் சொன்னான். சில நொடிகள் அமைதியாக இருந்த சூரிய பிரகாஷ், அந்த கௌதம் இவ்ளோ பெரிய அமௌண்ட் ஷூரிட்டி பணம் இல்லாம யாருக்கும் தரமாட்டானே என்று சந்தேகமாக கேட்டார். அப்படிதான் முகிலனிடமும் ஷூரிட்டி கேட்டிருக்கான். துரை அது எதை அடமான வைக்க போறாராம்? அவன் இப்ப இருக்கிற தோட்டத்து வீடும் 5 ஏக்கர் நிலமும் அவன் சம்பாதிச்சு வாங்கினது தானே, அதைத்தான் அடமான வைக்க போறதா கௌதம் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் என்று சந்திரபிரகாஷ் கூற சூரிய பிரகாஷ் நக்கலாக சிரித்தார். ஏன் சந்திரா, முதல்ல வாய்க்குள்ள போன பொருள் ஏதாவது திரும்ப கிடைக்குமா என்று அவர் புதிர் போட சந்திரபிரகாஷ் இல்லை என்பது போல தலையசைத்தார். அது போலதான் இதுவும். இவன் ஆரம்பத்திலேயே அகலக்கால் வைக்கிறான், இருக்கிறதையும் இழந்துட்டு நடுத்தெருவுல தான் நிக்க போறான் பாரு என்று சூரிய பிரகாஷ் கூற கங்கா முந்தானையால் வாயை பொத்திக் கொண்டு அழுதார். உடனே அனைவரும் கங்காவை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன பெரியம்மா இது, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணுல தண்ணிய விட்டுக்கிட்டு இவங்க சொல்லிட்டா அப்படியே நடந்துடுமா? முகி எத்தனை வருஷமா பிசினஸ் பண்றான், அவனுக்கு தெரியாதா எதை எப்படி செய்யணும்னு என்று சமாதானப்படுத்தினான் உதயாதித்தன். அகிலனும் அதையே கூறினான். கங்காவின் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய உதயாதித்தன் மெல்ல தனது விஷயத்தை எடுத்தான். அப்பா, பெரியப்பா, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்று பீடிகை போட்டான். என்ன என்று சந்திரபிரகாஷ் கேட்க, நான் அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என்றான். அப்போ நீ நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை பாத்துக்க போறது இல்லையா என்று கேட்டான் அகிலன். இப்போதைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ண போறேன் என்றான் உதயாதித்தன். தாராளமா போ, அப்படியாச்சும் உனக்கு உழைப்போட அருமை தெரிஞ்சா சரி என்று சந்திரபிரகாஷ் மகனை குத்தி காட்ட அவன் அவரை முறைத்து பார்த்தான். என்ன சீண்டி பார்க்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? உதயாதித்தன் தந்தையிடம் சண்டைக்கு நின்றான். அதை விடுடா ஆதி, என்ன ஒர்க், எந்த கம்பெனிடா என்று ஆர்வமாக கேட்டான் அகிலன். அதற்கு உதயாதித்தன் பதில் சொல்ல வாயை திறந்த போது வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. அதில் அவனது பேச்சு தடைப்பட்டு போக எல்லோரின் கவனமும் வாசல் புறம் திரும்பியது. காரிலிருந்து இறங்கிய நால்வரும் தாம்பூலத்தட்டுடன் புன்னகை முகமாக வீட்டிற்குள் நுழைய சூரிய பிரகாஷ் உட்பட அனைவரும் புரியாமல் பார்த்தனர். ஐயா, இது சூரிய பிரகாஷோட வீடு தானே என்று வந்தவர்களில் வயதான ஒருவர் கேட்க, ஆமா, நான் தான் சூரிய பிரகாஷ், நீங்கெல்லாம் யாரு என்று வினவினார். அப்போதுதான் அறையிலிருந்து வெளியே வந்த அருந்ததி, அடடே வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க எல்லாரும் என வந்தவர்களை ஆர்ப்பாட்டமாக வரவேற்று ஹாலில் உட்கார வைக்க மேகநாதனும் தன் பங்குக்கு அவர்களை வரவேற்றார். இப்போதாமா வந்தோம், என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? அதெல்லாம் சாவதானமா பாத்துக்கலாம் அருந்ததி அக்கா, முதல்ல வந்த வேலைய பார்ப்போம் என்று காரியத்தில் கண்ணாக இருந்தார் சுகந்தி. அதெப்படி, வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல உபசரிக்கணும்ல என்று பல்லை காட்டினார் அருந்ததி. அப்போது சூரிய பிரகாஷ் தங்கையிடம், அருந்ததி, யார் இவங்கெல்லாம் என்று கடுமையான குரலில் கேட்டார். ஏனென்றால் வந்தவர்களின் தோரணையும் பேச்சும் அவருக்கு சரியாகப்படவில்லை. இவங்க எங்க ஊர்க்காரங்க தான் பெரியண்ணா, அது இருக்காருல்ல, அவர் பேரு கேசவன், அடுத்து இருக்கிறவர் அவரோட மூத்த மகன் ஏழுமலை, இவங்க 2 பேரும் ஏழுமலையோட தங்கச்சிங்க சுகந்தி, வசந்தி என்று ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் செய்து வைத்தார் அருந்ததி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்திருக்காங்க
என்று சந்திரபிரகாஷ் வினவ, எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்காங்க, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களை கவனிங்க என்று அருந்ததி சுற்றும் முற்றும் பார்வையை சுழற்றியவர், ஏய் மதி, போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று அவளை விரட்டினார். சரி என்று விட்டு சமையலறைக்கு சென்ற வெண்மதி சிறிது நேரத்தில் காஃபியுடன் வெளியே வந்தாள். இந்தாங்க என்று மதி அருந்ததியிடம் காஃபி டிரைவை நீட்ட, முதல்ல வந்தவங்களுக்கு கொடுடி என்று அவளை அதட்டினார் அருந்ததி. வெண்மதி அந்த நால்வருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு சற்று தள்ளி சென்று நின்றாள். அருந்ததி அவர்களை ஆர்வமாக பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை உணர்ந்த வசந்தி, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அருந்ததி அக்கா, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று கூற, அருந்ததியை தவிர அங்கிருந்த அனைவரும் திகைத்து விழித்தார்கள். சட்டென எழுந்து நின்ற சூரிய பிரகாஷ், கல்யாணமா, என்ன உளறிட்டு இருக்கீங்க என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டார். என்ன அருந்ததி அம்மா, உங்க பெரியண்ண தெரியாத மாதிரியே கேக்குறாரு என்று கேசவன் கேட்க, அது எல்லாமே திடீர்னு தானே முடிவு பண்ணோம், அதான் நீங்க எல்லாரும் நேர்ல வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் என்று கூறி சமாளித்தார். பரவாயில்ல, நானே விளக்கமா சொல்லிடுறேன் என்று அருந்ததியிடம் கூறிய கேசவன் பக்கவாட்டாக திரும்பி சூரிய பிரகாஷை ஏறிட்டு பார்த்தார். ஐயா, நான் என் பையன் ஏழுமலைக்கு உங்க வீட்டு பொண்ணு மதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்று கேசவன் கூற, அங்கிருந்தவர்கள் அதிர்ந்தார்கள். எல்லோரின் பார்வையும் ஏழுமலை மீது விழுந்தது. தலையில் பாதி வழுக்கை விழுந்திருக்க, ஆள் சற்று குண்டாக இருந்தான். எப்படியும் 40 வயதை எட்டி இருப்பான் என்று அவனது தோற்றமே காட்டி கொடுத்தது. கங்கா பரிதவிப்புடன் கணவனின் கையை பற்றி கொண்டு நடப்பதை தடுக்கச் சொல்லி கண்களால் கெஞ்ச, சூரிய பிரகாஷ் தங்கச்சியை முறைத்து பார்த்தார். அண்ணனின் முறைப்பை கண்டும் காணாதது போல் இருந்த அருந்ததி கேசவனை பார்த்து, எங்க எல்லாருக்கும் சம்மதம்தான், நாளைக்கே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார். அதை கேட்டு அவர்கள் திருப்தியுடன் சிரிக்க, அருந்ததி என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்தார் சூரிய பிரகாஷ். அருந்ததி ஓரக்கண்ணால் அண்ணனை ஒரு பார்வை பார்த்தவர் மீண்டும் கேசவனை நோக்கினார். அப்புறம் பொண்ணுக்கு சொந்தம் என்று சொல்லிக்க யாரும் இல்லையே, சீரெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு யோசிக்காதீங்க. பொண்ணு அனாதையா இருந்தாலும் இந்த வீட்லயே ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருக்கிறா, அதனால எங்க பெரியண்ணன் அவளுக்கு சீர் செய்யறதுல ஒரு குறையும் வைக்க மாட்டாரு என்று அந்த நேரத்திலும் வெண்மதியை அவர் குத்தி காட்ட அவள் துடித்து போனாள். அத்தை, என்னது இது, நீங்க எது பண்ணாலும் உங்களை கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரோ ரோட்ல போற வரவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று எகிரினாள் கோகிலா. ஏய், நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு என்ன தெரியும், வாயை அடிக்கிட்டு ஓரமா நில்லு என்று அவளை அதட்டினார் அருந்ததி. நான் ஏன் வாய முடனும், அதெல்லாம் முடியாது என்று கோகிலா வெண்மதியின் அருகில் போய் நின்றாள். அவளின் தோள் மீது ஆதரவாக கை போட்ட கோகிலா, இவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன் என்று உரைக்க கத்தினாள். பின்பு மதியை ஏறிட்டு பார்த்த கோகிலா, ஹே மதி, நீ பயப்படாதடி, என்ன மீறி இவங்க உன்னை என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்கிறேன் என்றாள். அருந்ததி கோகிலாவை முறைத்து கொண்டு நிற்க, வெண்மதி நிமிர்ந்து அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள், எனக்கு சம்மதம் என்றாள். அதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்தது. அவர்கள் அதிர்ச்சியும் குழப்பமாக வெண்மதியை நோக்க, அவள் தைரியமாக அனைவரின் பார்வையும் எதிர்கொண்டாள். ஹேய், என்ன பேசுற நீ, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று கோகிலா அதட்ட, மதி, எதுக்கு அவசரப்படுற, நாங்க உன்னை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டோம் என்றான் அகிலன். ஹேய் முந்திரி கொட்ட, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ என்று உதயாதித்தனும் மனம் கேட்காமல் அவளை திட்டினான். அதற்கு வலி நிறைந்த ஒற்றை புன்னகையை சிந்திய வெண்மதி தன் மனதில் இருப்பதை கூறினாள். ஏன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க? முதல்ல பெரியய்யா அவர் ஃப்ரெண்டோட பையனை காட்டி இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னார். பெரியய்யா கை காட்டிட்டார் என்றதுக்காக நான் சரின்னு தலையாட்டினேன். நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சு அந்த கல்யாணம் நின்னு போச்சு என்று சொல்ல, இப்ப எதுக்குடி அந்த பேச்சு என்று இடையில் புகுந்தாள் கோகிலா. இருடி, நான் முழுசா பேசி முடிச்சிடுறேன் என்று வெண்மதி தொடர்ந்தாள். அப்புறம் கோகிலாவோட 2வது அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணாங்க. கங்கம்மாவுக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. சரி, அவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு அதுக்கும் சம்மதம்னு தலையாட்டின. ஆனா அவர் என்ன செய்தார்? திடுதப்புன்னு அத்தை பொண்ண கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நின்னார். கேட்டா, எனக்கு இந்த வேலைக்காரிய பிடிக்கல, என் அத்தை பொண்ணதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றார் என்றவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறியது. இப்ப அவங்க முறை என்று அருந்ததியை கை காட்டிய வெண்மதி, ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த வீட்டோட சாப்பாட்டு சாப்பிடுறேன், இங்கேயே தங்குறேன், பெரியய்யா தயவால படிச்சு முடிச்சிருக்கேன்,
அதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் நன்றி காட்டணும்ல கோகிலா என்று அருந்ததியில் ஆரம்பித்து கோகிலாவில் முடித்தாள். அதுக்கு உனக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையாடி? வேலைக்காரிக்கு எப்படி பேசுற உரிமை இல்லையோ அதே மாதிரி அனாதைக்கெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது என்று வெண்மதி வேதனையுடன் கூற கங்கா துடித்து போனார். எதற்கும் அசராத சூரிய பிரகாஷே வெண்மதியின் வலி நிறைந்த வார்த்தைகளால் உடைந்து போனார். சரி சரி, அதான் பொண்ணு சம்மதம் சொல்லிட்டால, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம் என்று அருந்ததி அவசரமாக கூற கேசவனும் தன் குடும்பத்துடன் எழுந்து நின்று தாம்பூல தட்டை கையில் எடுத்தார். அவர் அதை அருந்ததியிடம் மாற்றிக்கொள்ள போகும் நேரத்தில் இடையில் புகுந்த கங்கா அந்த தாம்பூல தட்டை ஆவேசமாக தட்டிவிட்டார். அண்ணி என்று அருந்ததி கத்த நாத்தனாரின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்து விட்டார் கங்கா. அதை கண்டு அருந்ததி உட்பட அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். அத்தியாயம் 14. எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த நேரத்தில்தான் முகிலன் வீட்டிற்குள் வந்தான். அவனை முதலில் கண்ட தாரா முகியண்ணா என்று ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டார். அதன் பின்னரே அனைவரும் தன்னிலை அடைந்தனர். கங்காவுக்கு இன்னும் கூட கோபம் குறையாமல் இருக்க அவர் நாத்தனாரை முறைத்துக் கொண்டிருந்தார். அருந்ததி கன்னத்தில் இருந்த கையை விலக்கிக் கொண்டு கங்காவை விட்டு 2 அடி தள்ளி நின்றார். அவரது முகம் சாதாரணமாக இருந்தாலும் மனதிற்குள் குமுறிக் கொண்டிருந்தார். முகிலனும் தங்கையை மென்மையாக அணைத்துக் கொண்டவன், தாரா எப்படி இருக்க, நல்லா படிக்கிறியா என்று அன்பாக கேட்டான். படிக்கிறேன். நீ ஏன் நான் வீட்டுக்கே வரதில்ல என்று தவிப்புடன் கேட்டவளுக்கு அவன் என்னவென்று பதில் சொல்வான்? சந்திரா, இப்ப எதுக்குடா இவன் வீட்டுக்கு வந்தான் என்று தம்பியிடம் எகிரினார் சூரிய பிரகாஷ். பெரியப்பாவின் கோபத்தை கண்ட தாரா பயத்துடன் விலகி நின்றாள். முகிலன் தந்தையை ஏறிட்டு பார்க்க அவர் கோபமாக முகத்தை திருப்பினார். நான் ஒண்ணு இங்கே இருக்க வரல சித்தப்பா, எனக்கு என் ரூம்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்றான். அகி, அது என்ன ஏதுன்னு கேட்டு சீக்கிரமா எடுத்து கொடுத்து அனுப்புடா என்று மூத்த மகனிடம் சிடுசிடுத்தார் சூரிய பிரகாஷ். அகிலன் தம்பியை ஏறிட்டு பார்க்க அவன், என் ரூம் இருக்கிற கபோர்ட்ல லாக்கர்ல ஒரு நீல கலர் ஃபைல் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வா என்றான். அகிலன் மாடி ஏறி முகிலனின் அறைக்கு செல்ல முகிலன் ஆளில் புதிதாக நின்றிருந்த 4வரை பார்த்து புருவங்களை சுருக்கினான். கீழே தரையில் தாம்பூலத்தட்டு சிதறி கிடப்பதையும் கண்டவனுக்கு அங்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. லேசாக தாராவின் புறம் குனிந்தவன், இங்கு என்ன பிரச்சனை என்று கிசுகிசுப்பாய் கேட்க அவள் பதிலுக்கு, அது அந்த அங்குள் மதியக்காவு பொண்ணு கேட்டு வந்திருக்கார் என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள். முகிலன் குழப்பத்துடன் தங்கையை பார்க்க அவள் பார்வையால் ஏழுமலையை சுட்டி காட்டினாள். அவள் பார்வையை தொடர்ந்து பார்த்த முகிலன், இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே என்று யோசித்தான். மீண்டும் தங்கையை நோக்கி குனிந்தவன், தட்டெல்லாம் கீழே கிடக்குதே, உன் பெரியப்பா வேலையா என்று கேட்டான். இல்ல, பெரியம்மா தான் தட்டை தட்டி விட்டு அத்தைய அடிச்சுட்டாங்க என்று தாரா கூற முகிலன் ஆச்சரியப்பட்டான். ராஜமாதாவுக்கு அவ்வளோ லேசில கோபம் எல்லாம் வராதே என்று மனதிற்குள் நினைத்தவன் அருந்ததையும் ஏழுமலையின் குடும்பத்தையும் மாறி மாறி பார்த்தான். சில நொடிகள் கடக்க முகிலனின் தலையில் பல்ப் தெரிந்தது. அதே சமயம் அவனிடம் வந்த அகிலன், இந்தாடா நீ கேட்ட ஃபைல் என்று ஃபைலை நீட்டினான். அதை வாங்கி கொண்ட முகிலன், டே அகி, எனக்கு இவனை தெரியும்டா என்றான். உனக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காகலாம் என் மதிய அவனுக்கு கட்டி கொடுக்க முடியாது போடா என்று அலட்சியமாக கூறினான் அகிலன். சை, நான் அதுக்கு சொல்லல, இவன் ஏற்கனவே கல்யாணமானவன் என்று முகிலன் சொல்ல அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்தார்கள். என்ன நான் சொல்ற என்று கோகிலா கேட்க, ஆமா கோகி, இவன் ஏற்கனவே கல்யாணமானவன் தான், சரியான குடிகாரன், இப்பதான் இவன் பொண்டாட்டி கூட செத்து போச்சு. இல்ல இவன் தான் ஃபுல்லா குடிச்சிட்டு போய் பொண்டாட்டிய அடிச்சே கொன்னுட்டான். நான் போன வாரம் மதுரைக்கு போயிருந்தேன்ல, அப்போ அத்தை காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போன பிறகு வீட்டுக்கு போலாம்னு அங்கிருந்த டீ கடையில தான் காத்துட்டு இருந்தேன். அப்பதான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போச்சு. ஊர்க்காரங்கெல்லாம் பாவம், ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இவன் பொண்டாட்டி செத்ததை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க என்று முகிலன் ஏழுமலை பற்றிய உண்மைகளை புட்டு புட்டு வைக்க அருந்ததியின் முகம் பயத்தில் வெளிரி போனது. ஏழுமலை ஏற்கனவே திருமணமானவன் என்று கூறிய போதே சூரிய பிரகாஷிற்கு சுர் என்று கோபம் ஏறியது. அடுத்தடுத்து முகிலன் சொன்னவற்றையெல்லாம் கேட்ட பிறகு சூரிய பிரகாஷின் கோபம் எல்லையை கடந்து விட்டது. அருந்ததி பயத்துடன் பெரிய அண்ணனை ஏறிட்டு பார்த்தார். கண்கள் சிவக்க அழுத்தமாக அடியெடுத்து வைத்து தங்கையை நெருங்கிய சூரிய பிரகாஷ்,
அவன் சொல்றது எல்லாம் உண்மையா என்று கேட்டார். அவர் கேட்ட தோரணையிலேயே அருந்ததியின் உடல் வெளவெளத்து போனது. கை கால் எல்லாம் நடுங்க. அது அது வந்து என வாய் தந்தி அடித்தது. அருந்ததி தடுமாறுவதிலேயே முகிலன் சொன்னதுதான் உண்மை என்று சூரிய பிரகாஷிற்கு புரிந்து போனது. அவரது கை அருந்ததியின் கன்னத்தில் இடியென இறங்க தரையில் சுருண்டு விழுந்த அருந்ததிக்கு கண்ணில் பொறி பறந்தது. சந்திர பிரகாஷிற்கு தங்கையின் இந்த செயல் பிடிக்காததால் அண்ணனை தடுக்க முயலவில்லை. ஏன் தங்கச்சி அண்ணி என்று சூரிய பிரகாஷ் கர்ஜிக்க அந்த வீடே அதிர்ந்தது. மகனின் கோபத்தைக் கண்டு சிவானந்தன் பார்வதி கூட மகளுக்கு பரிந்து பேச பயந்து கொண்டு தவிப்புடன் நின்றிருந்தார்கள். ஏன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புலையும் ஓடுதா? இவ்ளோ கீழ்த்தனமான புத்தி எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? அந்த பொண்ணு உனக்கு என்னடி பண்ணா? எதுக்கு உனக்கு அவ மேல இத்தனை வன்மம் என்று சூரிய பிரகாஷ் பல்லை கடித்து வார்த்தைகளை மென்று துப்ப அருந்ததி வாயை திறக்கவே இல்லை. பதில் சொல்லல, கழுத்தை நெரிச்சு கொன்றுவ உன்னை. இல்ல இல்ல சொல்றேன். அது அது அவளை இங்கிருந்து துரத்தணும்னு தான் நான் இதையெல்லாம் பண்ண என்று அருந்ததி உண்மையை ஒப்புக்கொள்ள ஆத்திரத்துடன் சென்று சுவரில் மாட்டி வைத்திருந்த சவுக்கை கையில் எடுத்தார் சூரிய பிரகாஷ். அவர் ஆத்திரத்துடன் சவுக்கை விளாச ஐயோ அம்மா என்று அருந்ததி வழி தாங்க முடியாமல் அலறினார். அருந்ததியின் மேல் முதல் சவுக்கடி விழுந்த போதே ஏழுமலையின் குடும்பம் துண்டை காணோம் துணியை காணோம் என்று அலறி எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். மேகநாதன் அருகில் செல்ல பயந்து கொண்டு ஒதுங்கியே நின்றார். தன் நாத்திரம் தீரும் வரை அருந்ததியை வெளுத்து வாங்கியவர் கோப மூச்சுகளுடன் சோஃபாவில் சென்று அமர்ந்தார். எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தன் அறைக்கு சென்ற வெண்மதி ஒரு சிறிய பையில் அவளது துணிகளையும் சான்றிதழ்களையும் எடுத்து வைத்துக் கொண்டவள் நேரே சூரிய பிரகாஷின் முன்னே வந்து நின்றாள். கையில் துணிப்பையுடன் வந்து நின்றவளை புருவ முடிச்சுடன் ஏறிட்டார் சூரிய பிரகாஷ். அவளது பார்வையில் ஒரு அந்நியம் தெரிந்தது. பை கீழே வைத்துவிட்டு இரு கரம் கூப்பிய வெண்மதி, இத்தனை வருஷமா எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு, என்ன படிக்க வச்சதுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சார் என்றாள். அவளது சார் என்ற வார்த்தையை கேட்டு சூரிய பிரகாஷ் அதிர்ந்தார். என்னதான் பெரியய்யா என்று அழைத்தாலும் மனதிற்குள் தந்தை ஸ்தானத்தில் தான் அவள் வைத்திருந்தாள். அதை அவரும் நன்கு அறிவார். உங்களுக்கு கடமைப்பட்டு இருந்ததாலதான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தொடர்ந்து இந்த வீட்டுல தங்கின. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது சார், நான் போறேன் என்று கூற கங்காவுக்கு தலையில் இடி விழுந்தது போலானது. வெண்மதி யாரையும் பார்க்காமல் பையை தூக்க அவளை தடுத்தார் கங்கா. என்னடி பண்ற? வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? போ, உள்ள போ என்று கங்கா தவிப்பாக கூற வெண்மதிக்கு கண்கள் கலங்கி போனது. கண்களை சிமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டவள் கங்காவை நோக்கி, பிளீஸ் மேடம், என்ன போக விடுங்க என்றவளுக்கு குரலை எழவில்லை. அவளது மேடம் என்ற அந்நிய வார்த்தையில் கங்காவுக்கு இதயத்தில் சுருக்கென்று ஒரு வலி தைத்தது. வெண்மதி கங்காவின் கையை விலக்கிவிட முயல அவரின் பிடி இறுகியது. விடுங்க மேடம், இந்த நிலைமையில நீ எங்களை விட்டுட்டு போனா நான் குற்ற உணர்ச்சியில செத்துடுவேன் மதி என்ற கங்கா கண்ணீருடன் கூற எல்லோரும் பதறி போனார்கள். வெண்மதி தாங்க முடியாது அவரை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். பதிலுக்கு கங்காவும் அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். அப்படியே சில நிமிடங்கள் மௌனத்தில் கடக்க இருவரின் அழுகையும் குறைந்து பின் நின்றது. கங்கா ஒரு முடிவுடன் உதயாதித்தனை அழைத்தார். அவன் பெரியம்மா என்றபடி அவரின் முன்பு வந்து நிற்க அவனின் கைகளை பிடித்து கொண்ட கங்கா, நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை, இப்ப முதலும் கடைசியுமா ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், செய்வியா என்று கெஞ்சலாக கேட்டார். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த உதயாதித்தன், என்னது என்று வினவினான். நீ வெண்மதியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கங்கா கூற உதயாதித்தன் ஏகத்திற்கும் அதிர்ந்தான். சடார் என்று அவரிடமிருந்து தன் கையை விலக்கி கொண்டவன், நான் அவளை என்ன பெரியம்மா இது என்று தடுமாறினான். பிளீஸ் ஆதி, எனக்காக நீ இதை மட்டும் செய் போதும் என்று கங்கா அவனிடம் மன்றாட உதயாதித்தன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பின்னந்தலையை அழுத்தமாக கோதினான். கங்கா எதிர்பார்ப்புடன் உதயாதித்தனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, ஆதி மதி கழுத்துல தாலி கட்டுவான் என்றார் சந்திர பிரகாஷ். அதை கேட்டு உதயாதித்தன், வெண்மதி, யமுனா,
அருந்ததி ஆகிய நால்வரும் அதிர்ச்சியடைய கங்காவும் மற்றவர்களும் மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. உடனே யமுனா பொங்கி எழுந்து விட்டார். அதெல்லாம் இல்ல, என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான் என்று யமுனா உரக்க கத்தினார். யமுனா என்று சந்திரபிரகாஷ் பல்லை கடிக்க, என்ன அடக்க வராதிங்க, இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன். ஏண்டி, ஆதி உங்களுக்கு மட்டும் மக இல்ல, எனக்கும் தான் மக. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களாவே அவன் கல்யாணத்தை முடிவு செய்திடுவீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்க, எனக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்ல என அத்தனை நாள் தனக்குள் குமரிக் கொண்டிருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் யமுனா. என்ன மரியாதை இல்ல, என்னடி உளறிட்டு இருக்க? சந்திரபிரகாஷ் புரியாமல் வினவினார். யமுனாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. நான் ஒன்னும் உளறலங்க, நியாயத்தை தான் கேக்குறேன். என் மகன் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு என்று கேட்ட யமுனாவின் கை கங்காவின் புறம்தான் நீண்டது. கங்கா அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். சந்திரபிரகாஷ் கோபமாக, என்னடி சொன்ன என்று மனைவியை அடிக்க செல்ல சூரிய பிரகாஷ் தான் இடையில் புகுந்து தம்பியை தடுத்து நிறுத்தினார். விடுனா என்ன, ரொம்ப ஓவரா பண்றா. நீ அமைதியா இரு சந்திரா, நான் பேசுறேன் என்று சூரிய பிரகாஷ் யமுனாவின் முன்பு வந்து நின்றார். யமுனா, நீ நல்லாதானே மருந்து? திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை கொடுக்கல என்று தன்மையாக கேட்க யமுனா கண் கலங்கினார். நானோ இல்ல கங்காவோ, அகிலன், முகிலன், உதயாதித்தன், கோகிலா, தாரா இவங்க 5 பேர்கிட்டையும் ஏதாவது வேறுபாடு காட்டியிருக்குமா? அதான் இப்ப காட்டிட்டீங்களே மாமா. புரியல யமுனா, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசுற? யமுனா அகிலனை கை காட்டி, இவன் உங்க மூத்த மகன், இவனோட பொண்டாட்டி யாரு? மதுரை நீதிபதி நவநீத கிருஷ்ணனோட பொண்டு என்றார். சூரிய பிரகாஷ் உட்பட அனைவரும் யமுனாவை புரியாத பார்வை பார்த்தார்கள். அடுத்ததாக முகிலனிடம் வந்த யமுனா, இவன் உங்க 2வது மகன், இவனோட பொண்டாட்டி உங்களோட ஒரே செல்ல தங்கச்சியோட ஒரே பொண்ணு என்றவர் தன் மகனிடம் வந்து நின்றார். ஆனா ஏன் மகனுக்கு ஒரு ஊர் பேர் தெரியாத அனாதைய கட்டி வைக்க பாக்குறீங்களே, இதுலயே தெரியலையா நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எவ்வளவு தூர பாகுபாடு பாக்குறீங்கன்னு? யமுனா அதை கூறி முடிக்க சூரிய பிரகாஷை விட கங்கா தான் அதிகம் துடித்து போனார். வெண்மதியின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அவளுக்கு மனமே மறுத்து போயிருந்தது. இன்னைக்கு இந்த அனாதை பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாக்குற மாதிரி நாளைக்கு ஏன் பொண்ணுக்கு எவனோ ரோட்ல போற வரவனை கை காட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்று யமுனா கூற, மதி ஒன்னும் அனாதை கிடையாது என்று பெருங்குரல் எடுத்து கத்தினார் கங்கா. அதை கேட்டு மொத்த குடும்பமும் மதிர கங்கா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவர் கணவனின் மீதே பார்வையை நிலைக்கச் செய்தார். மதி யார் என்ற உண்மையை இப்ப நீங்க சொல்றீங்களா, இல்ல நான் சொல்லவா என்று கங்கா சூரிய பிரகாஷிடம் கேட்க அவர் திகைத்து போய் வெண்மதியை ஏறிட்டு பார்த்தார். அவளோ வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். ஆனால் சூரிய பிரகாஷிற்கு அந்த நிமிடமே மதியை பற்றிய உண்மைகளை கூறி அவளுக்கு நியாயம் செய்வதுதான் சரி என்று தோன்றியது. அவரது பார்வை ஓரமாக நின்றிருந்த மேகநாதனின் மேல் வெறுப்பாக படிந்தது. சை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே மண்ணு மாதிரி இருக்கிறியே, உன் ரத்த கொதிக்கல? என்ன ஜென்மம்டா நீ என்று அவர் கேட்க அவரோ திரு திருவென்று விழித்தார். சூர்யா, மாப்பிள்ளையை ஏன் பார்த்திட்டுற என்று பார்வதி கேட்க, நீங்கெல்லாம் வாய்க்கு வாய் அனாத அனாதன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணை பெத்த அப்பனே இவன்தான் என்று சூரிய பிரகாஷ் உரக்க கூற எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். சூரிய பிரகாஷின் நினைவுகளோ சற்று பின்னோக்கி சென்றது. அத்தியாயம் 15. 10 வருடங்களுக்கு முன்பு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது வைகையாற்றின் கரையில் கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும். இச்சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேசர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன். இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. அன்று சூரிய பிரகாஷ் மற்றும் கங்காவின் திருமண நாள். இருவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தனர். சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். சூரிய பிரகாஷ் மனைவியை திரும்பி பார்த்து, என்ன கங்கா, அமைதியா வர்ற என்று கேட்டார். வேற என்ன பண்றது, அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு, ஏதாவது ஒரு மண்டபத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுந்து நேரா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்றார் சாதாரணமாக. அவ்வளவுதானா?
அவ்வளவுதான். அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, அதை பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் தான், ஆனா அவ்வளோ நேரம் நீங்க இருக்க மாட்டீங்களே. இப்பதான் புதுசா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, நிமிஷத்துக்கு 4 போன் வரும், உடனே கார்மெண்ட்ஸ்க்கு ஓடிடுவீங்க. கங்கா சலித்து கொண்டார். மெல்லிய சிரிப்புடன் மனைவியை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்ட சூரிய பிரகாஷ், அப்படியெல்லாம் ஓட மாட்டேன், இன்னைக்கு முழுக்க உன்னோட தான் இருப்பேன், வா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போலாம் என்று அழைக்க கங்காவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. நிஜமா வாங்க என்று கங்கா கேட்க, அதற்கு ஆம் என்பது போல கண்ணை சிமிட்டிய சூரிய பிரகாஷ் சொன்னபடி மனைவியை அழைத்து கொண்டு ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்றார். அக்கோயிலில் உள்ள பிற மண்டபங்களை விட அளவில் பெரியது ஆயிரங்கால் மண்டபம். மிகச் சிறப்பு பெற்ற அம்மண்டபம் கிபி 1494 ஆண்டில் மதுரையை அரசாண்ட வீரப்ப நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சர் அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டது. மண்டப வாயிலின் மேல் விதானத்தில் தமிழ் ஆண்டுகள் 60ஐயும் குறிக்கும் சக்கரம் செதுக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்தில் சிற்பங்கள் நிறைந்த 985 தூண்களை எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் ஒரே வரிசையில் அமைந்திருக்கும் காட்சி வியப்பானது. 15 தூண்கள் இருக்கும் இடத்தில் சபாபதி சந்நிதி அமைந்துள்ளது. மண்டபத்தில் இன்னிசை ஒளி எழுப்பும் 22 தூண்கள் அமைந்துள்ளன. தற்போது இம்மண்டபம் கோயில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு பல்வேறு காலத்திய சிற்பங்கள், ஓவியங்கள், பரதக்கலை முத்திரைகள், இசைத்தூண்கள், தியான சித்திரங்கள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காரில் செல்லும் போது கூட கங்கா ஆயிரங்கால் மண்டபத்தை பற்றியே பிரமிப்பாக பேசிக் கொண்டு வர சூரிய பிரகாஷ் மனைவியின் பேச்சை ரசித்துக் கொண்டே காரை இயக்கினார். அப்போது ஓரிடத்தில் சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமி அப்படியே மயங்கி சாலையில் விழ, பின்னால் கார் வருவதை கண்ட அச்சிறுமியின் அம்மா மதே என்று கத்தினார். அதை கண்டு சூரிய பிரகாஷ் பதறிப்போய் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார். கங்காவும் சூரிய பிரகாஷும் வேகமாக காரிலிருந்து இறங்கி வந்து பார்க்க அந்த சிறுமிக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதை எண்ணி ஒரு பெருமூச்சை வெளியிட்ட கங்கா அப்போதுதான் அருகில் நின்றிருந்த சிறுமியின் தாயை நோக்கினார். அவர் மகளை தன் மடியில் ஏந்தி கொண்டு, மதி மதி, கண்ணை திறந்து அம்மாவை பாருடி என்று கண்ணீருடன் கதறினார். சூரிய பிரகாஷ் காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை கொண்டு வந்து அந்த சிறுமியின் முகத்தில் தெளித்தார். அவளுக்கு மயக்கம் தெளிய தண்ணீரை குடிக்க கொடுத்தார். 4 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்த சிறுமி தண்ணீரை மடக் மடக் என்று குடிக்க கங்காவுக்கு பாவமாக இருந்தது. தண்ணீரை குடித்து முடித்த சிறுமி தாயை நோக்கி, அம்மா பசிக்குதுமா என்று கேட்க அந்த தாய்க்கு தன் இயலாமையை எண்ணி அழுகைதான் வந்தது. அதை கண்ட கங்காவின் கண்களும் கலங்கி போனது. அந்த தாய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்று தலையில் அடித்து கொண்டு அழ, ஹே அன்னக்குடி, என்னடி பண்ற என்று அவரை தடுத்தார் கங்கா. கங்கா, உனக்கு தெரிஞ்சவங்களா என்று கேட்டார் சூரிய பிரகாஷ். ஆமாங்க, இவ என் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சவதான் என்று கங்கா சொல்ல, சூரிய பிரகாஷ் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு ஓட்டலுக்கு சென்றார். பசியில் இருந்த இருவருக்கும் சூரிய பிரகாஷ் உணவு வாங்கி தந்தார். அச்சிறுமி அரைக்க பறக்க சாப்பிட மகள் சாப்பிடுவதை கண்ணீருடன் பார்த்து திருப்தி பட்டு கொண்டார் அன்னக்குடி. அவளையே பார்த்துட்டு இருந்தது போதும், நீயும் சாப்பிடு அண்ணோ என்று கங்கா தோழியை அதட்ட அவரும் சாப்பிடத் தொடங்கினார். சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களுக்கிடையே கனத்த அமைதி நிலவ சூரிய பிரகாஷ் மனைவியிடம் கேளு என்பது போல் கஞ்சாடை காட்டினார். என்னாச்சு அண்ணோ என்று கங்கா கேட்க, எல்லாம் என் தலை விதி, குடிகார அப்பனால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு என்றார். புரியல. என் அப்ப குடிச்சு குடிச்சே என் அம்மாவை கொண்டுட்டான், என் படிப்பையும் 10ஆவதோட நிறுத்தினான், எவனோ சரக்கு பாட்டில் வாங்கி கொடுத்தான்னு என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டான் என்ற போதே அன்னக்குடிக்கு தொண்டை அடைத்தது. கங்கா தோழியின் தோளை ஆறுதலாக வருட அவர் மீண்டும் தொடர்ந்தார். மதிக்கு 5 வயசா இருந்தப்பதான் அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சது. ஏண்டா இப்படி 2ஆவதா என்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்தன்னு சண்டை போட்டேன். அடுத்த நாள்ல இருந்து அந்த மனுஷன் வீட்டு பக்கமே வரல. வயல்ல வேலை செஞ்சுதான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். நாங்க குடியிருந்த வீடு கூட அந்த மனுஷனோடதுதான். போன வாரம் யாரோ வந்தாங்க. அந்த ஆள் வீட்டை அவங்களுக்கு வித்துட்டதா சொல்லி எங்களை தெருவுல தள்ளிட்டாங்க. அப்போதுல இருந்து தெருவா சுத்திட்டு இருக்கோம். நானும் என் பொண்ணும் சாப்பிட்ட 4 நாள் ஆச்சு. இவ மட்டும் இல்லனா நான் எப்பவும் என் உயிரை விட்டுட்டு இருந்திருப்பேன் என்று அன்னக்குடி வாயை மூடிக்கொண்டு அழுதார்.
கங்கா பரிதவிப்புடன் கணவனின் முகத்தை எரிட மனைவியின் மனதை புரிந்து கொண்ட சூரிய பிரகாஷ், எங்க கூட கோயம்புத்தூருக்கு வரீங்களா என்று அன்னக்கொடியிடம் கேட்டார். தன் இரு கரம் கை கூப்பிய சூரிய பிரகாஷை வணங்கிய அன்னக்கொடி, எனக்கு வாழவே ஆசை இல்லை. என் கவலை எல்லாம் என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நான் வாழாத வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான் என்றார். சூரிய பிரகாஷ் பக்கவாட்டாக திரும்பி அச்சிறுமியை நோக்கியவர், உங்க பேர் என்ன என்று வினவினார். அதற்கு தன் அரிசி பற்கள் தெரிய புன்னகை பூத்தவள், வெண்மதி என்றாள். எங்க கூட வரீங்களா என்று அவர் கேட்க வெண்மதி யோசித்தாள். உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விடுற, உங்க அம்மாவுக்கு வேலை தரேன் என்று சூரிய பிரகாஷ் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, காசு தருவீங்களா என்று இடை புகுந்தாள் வெண்மதி. அவர் மனைவியையே ஒரு பார்வை பார்த்து விட்டு தன் பாக்கெட்டிலிருந்து 1000 ரூபாய் நோட்டை எடுத்து அவளின் கையில் கொடுத்தார். அப்போது இந்தியாவில் 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்தன. அதை வாங்கி கொண்ட வெண்மதி, 1000 ரூபாவா என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள். ஆமா. ஏய் மதி, இப்படியெல்லாம் வாங்க கூடாது, அது அவர்கிட்டயே திருப்பி கொடு என்று மகளை கண்டித்தார் அன்னக்கொடி. பரவாயில்ல விடுமா என்று சூரிய பிரகாஷ் மீண்டும் வெண்மதியை நோக்க அவள் அந்த பணத்தை கங்காவிடம் கொடுத்தாள். கங்கா புரியாமல் பார்த்தவர், எங்கிட்ட ஏமா கொடுக்கற என்று கேட்க, நேத்து நானும் அம்மாவும் பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு 3-4 பேர் வந்து அம்மாவோட கைய பிடிச்சு இழுத்தாங்க. அம்மா அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன தூக்கிட்டு ஓடி போய் முள்ளு புதர்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நைட் முழுக்க அங்கதான் இருந்தோம். அதுல அம்மாவோட புடவை குழிஞ்சு போச்சு, மாத்திக்க துணியே இல்ல. இந்த காசு வச்சு என் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கித்தாங்க என்று தன் மழலை குரலில் கூற இருவரும் அதிர்ந்து போய் அன்னக்கொடியை பார்த்தார்கள். அவரின் கண்ணில் மீண்டும் கண்ணீர் கோர்த்தது. அதன் பின்னர் அவர்களை அழைத்து கொண்டு கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தார்கள். நேரே துணி கடைக்கு சென்ற கங்கா இருவருக்கும் பொது துணிகளை எடுத்து கொடுத்தார். பின்பு பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்த சூரிய பிரகாஷ், இது எங்களோடதுதான், நீங்களும் மதியம் இங்கேயே இருக்கலாம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்றவர் செலவுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்க அன்னக்கொடி அதை வாங்க மறுத்தார். என்னமோ அண்ணனா நினைச்சுக்கோமா என்றவர் பணத்தையும் வீட்டு சாவியையும் அன்னக்கொடியின் கையில் திணித்தார். அப்போதே அந்நிலத்தை குத்தகைக்கு விட்டிருந்த ராமசாமியை அழைத்த சூரிய பிரகாஷ் அவனுக்கு அன்னக்கொடியை அறிமுகம் செய்து வைத்து தேவையானவற்றை செய்து கொடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். நாட்கள் அதன் போக்கில் கடந்தது. 3 மாதம் கழித்து கங்கா பண்ணை வீட்டிற்கு வந்தார். உடன் கோகிலா, உதயாதித்தன், தாரா மூவரையும் அழைத்து வந்திருந்தார். காரிலிருந்து இறங்கியதும் 13 வயதுடைய உதயாதித்தன் மாமரத்தை நோக்கி ஓட சின்ன பெண் தாராவும் அண்ணனை பின்தொடர்ந்து குதூகலமாக ஓடினாள். ஏ ஆதி, எங்கடா ஓடுற? மாமரத்தில் ஏறி மாங்காய் பறிக்க போற பெரியம்மா என்று கத்திக்கொண்டே மாமரத்தை அடைந்தவன் மரத்தில் ஏறினான். தாரா கீழே நின்று கொண்டு அது இது என்று மாங்காய்களை கை காட்ட உதயாதித்தன் ஒவ்வொன்றாய் பறித்து போட்டான். சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க, கிணத்து பக்கம் எல்லாம் போகக்கூடாது என கூறிவிட்டு கங்கா திரும்ப வயலில் களை பறித்து கொண்டிருந்த அன்னக்கொடி வேலையை விட்டு விட்டு ஓடி வந்தார். அண்ணோ, நல்லா இருக்கியா? இருக்கேன் கங்கா, வா இப்படி வந்து திண்ண மேல உட்காரு, நான் உனக்கு குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன் என்று அன்னக்கொடி வீட்டிற்குள் நுழைய, மதி எங்க? அவ உள்ளதான் இருக்கா என்றவர், மதி, யாரு வந்திருக்காங்கன்னு வெளியே போய் பாரு என்று குரல் கொடுத்தார். அடுத்த அறையில் இருந்த வெண்மதி, யாருமா என்று கேட்டுக்கொண்டே வெளியே ஓடி வந்தாள். கங்காவை கண்டதும், ஐ கங்காமா என்று அவர் அருகே சென்று நின்றாள். கங்கா வெண்மதியிடம் நலம் விசாரிக்க அன்னக்கொடி எல்லோருக்கும் மோர் கொண்டு வந்து கொடுத்தார். அதில் 2 கையில் எடுத்துக்கொண்ட கங்கா மீதி 2 உதயாதித்தனுக்கும் தாராவுக்கும் கொடுக்க சொல்லி கோகிலாவிடம் கொடுத்தனுப்பினார். முழுவும் பசங்களா கங்கா என்று அன்னக்கொடி வாஞ்சையுடன் கேட்க, 3 தான், இப்ப போனாலே அவ என் கடைசி பொண்ணு கோகிலா, பெரியவன் அகிலன், நடுலவன் முகிலவன். 2 பேரும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறதால இன்னைக்கு வரல. அவங்க 2 பேரும் என் தங்கச்சி பசங்க. பெரியவன் உதயாதித்த, சின்னவ தாரா என்றாள். ஓ, அந்த பையன் அப்படியே உன் வீட்டுக்கார் ஜாடையா இருக்கானா? அதான் உன் மகனான்னு கேட்டேன் என்று அசடு வழிந்தார். அதை கேட்ட கங்கா வாய் விட்டு சிரித்தார். ஜாட மட்டுமில்ல, குணமும் அப்படியே அவரை போலதான். கோவம் வந்துட்டா அவ்வளோ லேசில போகாது. இப்பவே இப்படி இருக்கான், இன்னும் நாளைக்கு வளர்ந்துட்டா என்னென்ன செய்வானோ, எத்தனை பஞ்சாயத்தை வீட்டுக்கு கொண்டு வருவானோன்னு எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு.
அதெல்லாம் வளர வளர சரியா போயிடும். அதையும் பார்க்க தானே போறேன் என்ற கங்கா கார் டிரைவரை அழைத்து காரை ரைஸ் மில்லுக்கு எடுத்துட்டு போ என்றார். கார் போயிட்டா நீயும் பசங்களும் எப்படி போவீங்க கங்கா? இல்லன்னோ, அவர் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கார். அப்படியா, சரி. நிமிடங்கள் நொடிகளாக கடக்க கோகிலாவும் வெண்மதியும் தோழிகளாகி மண்ணில் விளையாடத் தொடங்கினார்கள். கங்கா அன்னக்கொடியிடம் பள்ளி பருவ கதையெல்லாம் பேசினார். இந்த ஆதியும் தாராவும் போய் ரொம்ப நேரமாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே என்று கவலை கொண்ட கங்கா, கோகி நீ போய் என்னன்னு பாரு, வரும்போது அவங்களையும் கையோடு அழைச்சிட்டு வா என்றார். நாங்க இன்ட்ரெஸ்டா விளையாடிட்டு இருக்கும் போதுதான் டிஸ்டர்ப் பண்ணுவியா? நீயே போய் பாருமா என்று முறுக்கி கொண்டாள் அச்சின்னஞ்சிட்டு. என்று கன்னத்தில் கை வைத்து கொண்ட கங்கா, ஏய் போய் என்னன்னு பாருடி என்று மகளை விரட்ட, கங்கா அவளை விடு, நான் போய் பார்க்கறேன் என்று எழுந்து கொண்டார் அன்னக்கொடி. மாங்காய்களை பறித்து களைத்து போன உதயாதித்தன் கண்ணில் அடுத்த தோட்டத்தில் கொத்து கொத்தாய் தொங்கிய மல்கோவா மாம்பழங்களை கண்டதும் ஆசையில் கண்கள் மின்னின. ஏ தாரா, அங்க பார், மாங்காய் பழுத்து போய் இருக்கு, நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த மரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சுட்டு வரேன் என்றவன் அடுத்த தோட்டத்தை நோக்கி ஓட அதை கேட்ட அன்னக்கொடி பதறி போனார். தம்பி அங்க போகாதப்பா என்று அன்னக்கொடி கத்திக்கொண்டே அவன் பின்னாடியே ஓட உதயாதித்தனின் காதில் அது கேட்கவே இல்லை. அவன் அந்த தோட்டத்தை நெருங்கி வேலியில் கை வைக்க போக, தம்பி அதுல கரண்ட் இருக்கு என்று கத்திய அன்னக்கொடி உதயாதித்தனை பிடித்து பின்னால் தள்ளினார். துரதிர்ஷ்டவசமாக அதில் அன்னக்கொடியின் கால்கள் இடறி போக அவர் நிலை தடுமாறி உயர் அழுத்த மின்சார வேலியின் மீது விழுந்த நொடி அவரது உடல் நெருப்பு பொறியுடன் தூக்கி வீசப்பட்டது. அம்மா என்று உதயாதித்தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு கத்திய வேளையில்தான் அங்கு வந்து சூரிய பிரகாஷ் காரில் இருந்து இறங்கி சத்தம் வரும் திசையை நோக்கி வேகமாக ஓடினார். உடன் கார் டிரைவர், கங்கா, கோகிலா, வெண்மதி ஆகியோரும் ஓட அங்கே உடல் கருகிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அன்னக்கொடியை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார்கள் வெண்மதியும் கங்காவும். சூரிய பிரகாஷ் துரித கதியில் செயல்பட்டு அன்னக்கொடியை அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தார். கார் டிரைவர் உதயாதித்தன் கோகிலா தாராவை பத்திரமாக அழைத்து சென்று வீட்டில் விட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அன்னக்கொடியை பரிசோதித்த மருத்துவர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார். டாக்டர், அன்னத்துக்கு ஒண்ணுமில்ல, அவ பொழைச்சு பார்த்தானே என்று பரிதவிப்புடன் கேட்டார் கங்கா. அதற்கு மருத்துவர், சாரி மேடம், அவங்களை காப்பாற்ற முடியல என்று சொல்ல கங்காவுக்கு தலையில் இடியே விழுந்தது. வெண்மதியின் நிலையோ கேட்கவே தேவையில்லை. பயத்தில் அப்படியே உறைந்து போய் இருந்தாள். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கற்ற, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க என்று சூரிய பிரகாஷ் கேட்க, எப்படி சார்? ஹை வோல்டேஜ் கரண்ட் அவங்க உடம்புல பாஞ்சிருக்கு, தூக்கி அடிச்சதுல ஏதோ கல்லு மேல மோதி தலையில பலமா அடிபட்டிருக்கு. இட்ஸ் இம்பாசிபிள் சார் என்று மருத்துவர் கையை விரித்து விட்டார். சூரிய பிரகாஷ் பதை பதைக்கும் மனதுடன் அன்னக்கொடி அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் செல்ல அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருந்த அன்னக்கொடி, மதி மதி பார்த்துக்கோங்க என்று கூற வந்தவர் அதை சொல்லி முடிக்கும் முன்பே உயிரை விட்டு விட்டார். அன்னக்கொடியின் இறுதி காரியங்களை சூரிய பிரகாஷை ஏற்று நடத்தினார். அதன் பின்புதான் அவரும் கங்காவும் வெண்மதியை தங்களுடன் அழைத்து வந்து விட்டார்கள்.